நெக்ஸ்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா யூனிட் 3ல் சர்வீஸ் பிஸ்னஸ். சரியா, சர்வீஸ் பிஸ்னஸ்ஸை 1ல் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். சரியா, போக்குவரத்து. சேவை தொழில் 1ல் 14 லெசன் வந்து சாப்டர் 14ல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் போக்குவரத்துங்கிறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் ஃபெசிலிட்டி த ஸ்மூத். சரியா, த ஸ்மூத் கேரேஜ் ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் த பிளேஸ் ஆஃப் producer to the place of consumer. Transport also facilitate traveling of book people from one place to another place. The different types of transport are given below கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அறிமுகம். சரியா, இன்ட்ரோடக்ஷன். போக்குவரத்து சேவையானது உற்பத்தியாளர்களிடமிருந்து பொருட்களை நுகர்வோர் இருக்கும் இடத்திற்கு கொண்டு செல்லும் பணியை எளிதாக்குகிறது. டிரான்ஸ்போர்ட் என்ன பண்ணுது, ப்ரொடியூசர்கிட்ட இருந்து குட்ஸை வந்து கன்சியூமருக்கு வந்து கொண்டு போகிறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டியை வந்து என்ன பண்ணுது, ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணி வந்து கொடுத்துருது அப்படிங்கிறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் வந்து பண்ணுறாங்க. அந்த ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய குட்ஸை வந்து என்ன பண்ணுறோம், அந்த கன்சியூமர் வந்து வேர்ல்டு ஃபுல்லு என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. அப்போ இருக்கும்போது அவங்களுக்கு போய் சேரணும்னா அந்த ஃபெசிலிட்டியை வந்து எது வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி வந்து கொடுக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்போர்ட்டு. சரி, அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா போக்குவரத்து ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு பொதுமக்கள் பயணிக்க உதவுகிறது. அப்போ டிரான்ஸ்போர்ட் ஒவ்வொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு பொருளை வந்து கொண்டு போகிறதுக்கு என்னாகுது, மக்கள் வந்து போகிறதுக்கும் பொருளை வந்து கொண்டு போகிறதுக்கும் ஹெல்ப் வந்து பண்ணுது. ட்ராவலிங் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸு. மக்கள் வந்து பீப்புள் வந்து போயிட்டு வரதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குதுங்கிறாங்க. அதேமாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஆர் கிவன் பிலோ. சரியா, டைப்ஸ் ஆஃப் என்னது டிரான்ஸ்போர்ட், அதில் சர்ஃபேஸு, வாட்டர், ஏர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, அதேமாதிரி நிலம், நீர், காற்று போக்குவரத்தில் அது வந்து மீனிங் வந்து டெஃபினேஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டு. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் த டேர்ம் டிரான்ஸ்போர்ட் இன்க்ளூட்ஸ் ஆல் த கிளரிக்கல் mental and manual occupation involved the operation of road, rail, canal, sea and air transport. Goods have no use unless they are made available at a place where and when the air wanted. Transport is an integral part of commerce. It is a means a carry man and material from one place to another, resulting in creation of place and time utilities. It remove the intents of place அப்படிங்கிறாங்க. அதே போக்குவரத்தின் பொருள் மற்றும் வரைவிலக்கணம். போக்குவரத்து என்பது சாலை, தொடர்வண்டி, கால்வாய், கடல் மற்றும் விமான போக்குவரத்து ஆகியவற்றின் செயல்பாடுகள் செம்மையாக இயங்குவதற்கு உறுதியாக அமைந்துள்ள எழுத்தர் மன மற்றும் உடல் உழைப்பு சார்ந்த அனைத்து பணிகளையும் ஒரு சேர தழிவுள்ள சொல்லை குறிக்கும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொருட்கள் பயனற்றவையாக இல்லாமல் இருக்க வேண்டுமானால் மக்கள் விரும்புகின்ற பொருட்கள் எங்கும் எப்பொழுதும் எளிதாக கிடைக்கின்ற வகையில் இருக்க வேண்டும். சரியா, பொருள் வந்து எப்படி இருக்கும், பயனற்றவையாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லாமல் நம்ம வந்து யூஸ்லெஸ்ஸாக வந்து இல்லாமல் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கணும்னு சொல்லி நம்ம நினச்சாக்கா அப்போ எப்படி வந்து இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்கணும், அந்த பொருள் வந்து எங்கேயும் எப்போ வந்து கிடைக்கக்கூடிய எளிமையான பொருளாக வந்து அங்கே வந்து இருக்கணும். அதேமாதிரி பார்ட் ஆஃப் காமர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வணிகவியலின் ஒரு பகுதி, ஒரு ஒருங்கிணைந்த உட்பிரிவு போக்குவரத்து. சரியா, வணிகவியலின் இது வந்து 1 மார்க்கு. வணிகவியலின் ஒரு ஒருங்கிணைந்த உட்பிரிவு போக்குவரத்து ஆகும். இது பொருள் மற்றும் மனிதர்களை சுமந்து கொண்டு ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வதையும் மேலும் இடம் மற்றும் காலத்தின் பயன்பாட்டை உருவாக்கியும் தருகிறது. இது இடத்தடை நீக்குகிறதுங்க. அப்போ மக்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் என்ன பண்ணுது, இது வந்து பயன்படுது. இது வந்து இடம் மற்றும் கால பயன்பாட்டை வந்து உருவாக்குது. சரியா, டிரான்ஸ்போர்ட் வந்து என்னென்னா பிளேஸ் அண்டு டைம் யூட்டிலிட்டி, இடம் மற்றும் கால பயன்பாடு. இது இடத்தடையை நீக்குகிறது, இன்டென்ஸ் ஆஃப் பிளேஸ். அதேமாதிரி கேகேஎக்ஸோ. சரியா, என்ன வந்து சொல்கிறாங்கன்னா த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஆக்ட் வித் ரெஃபரன்ஸ் டு த ஏரியா. சரியா, ரெஃபரன்ஸ் டு த ஏரியா அட் சர்வேஸ் இன் த சேம் வே ஆஸ் கேண்டில் டசின் ஏ டார்க் ரூம் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி இருட்டறையில் மெழுகுவர்த்தின் ஒளி பரவுவது போல போக்குவரத்து அந்தந்த பகுதியில் தனது பணியை செய்கிறது என்று வரவேற்கும் தந்துள்ளார். இவர் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா ஒரு இருட்டான ரூமில் ஒரு மெழுகுவர்த்தி வந்து என்ன பண்ணுறான் நம்ம வந்து ஏற்றி வச்சோன்னாக்கா அந்த ரூம் ஃபுல்லுமே என்ன ஆகும், ரொம்ப வெளிச்சமாக வந்து
ஒரு வெளிச்சத்தை வந்து கொடுக்கும். அதே போல் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்தும் எல்லா இடத்துக்கும் தன்னோட பணியை வந்து கொடுத்து எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு வெளிச்சமாக வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். சரி, அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் கேன் பி கிளாசிஃபைடு இன் different way depending on the types of transport, the way and means of transport and also the motivate power used in transportங்கிறாங்க. போக்குவரத்து அமைப்பினை அவை சார்ந்துள்ள போக்குவரத்து வகைகள், போக்குவரத்துக்கான தேவைகள் மேலும் போக்குவரத்து பயன்பாட்டில் உள்ள உந்து சக்தி ஆகியவற்றை பொறுத்து பல்வேறு வழிகளில் வகைப்படுத்தலாம். சரியா, மோட்டிவ் பவரை வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம டிரான்ஸ்போர்ட்டை நிறைய வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து படுத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட்டு, நிலப்போக்குவரத்து. நில வாகன போக்குவரத்து மூலம் மக்கள் மற்றும் பொருட்கள் கொண்டு செல்லப்படுவதை நிலப்போக்குவரத்து என்று அழைக்கிறோம். சரி, அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஆஃப் த பீப்புள் குட்ஸ் பை லேண்ட் வெஹிக்கிள் இஸ் நோன் as surface land. It is also called land transport. நில வாகன போக்குவரத்து மூலம் மக்கள் நிலத்து மூலமாக ரோடு மூலமாக என்ன பண்ணுறாங்க, பொருளை வந்து கொண்டு போயிட்டு வந்திருந்தாங்க. அது பேர் என்னது, லேண்ட் டிரான்ஸ்போர்ட்டு. சர்ஃபேஸு அதே மாதிரி நிலப்போக்குவரத்து, இது மேற்பரப்பு போக்குவரத்து என்றும் அழைக்கப்படுகிறது. அதுவும் பேக் அனிமல்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அனிமல்ஸ் லைக் ஹார்ஸ், முல் அண்ட் டாங்கி, கேமல். சரியா, கேமல் and elephant etc. are used for carrying small loads in backward area, hill track, forest region and deserts known as pack animals. Generally the pack animals serve area which are inaccessible to modern means of transport. Animal transport has also played a significant role where there is no road a railway transport அப்படிங்கிறாங்க. பொதிவிலங்குகள் மலை, காடு மற்றும் பாலைவனம் போன்ற பின்தங்கிய பகுதிகளில் சிறு சிறு சுமைகள் ஏற்றி செல்ல பயன்படுத்தப்படும். சரியா, மலை, காடு அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மலை, காடு மற்றும் பாலைவனம் போன்ற பின்தங்கிய பகுதிகளிலும் சிறு சிறு சுமைகளை ஏற்றி செல்ல பயன்படுத்தப்படும். சரியா, மலையில், காடில், பாலைவனத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்க, சுமையை வந்து கொண்டு போகிறதுக்கு எதை வந்து பயன்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் குதிரை, கோவேரி கழுதை, ஒட்டகம் மற்றும் யானை போன்ற விலங்குகள் பொதுவிலங்குகள் என்று அழைக்கப்பட்டன. இதெல்லாம் என்னென்னு சொல்லலாம், பேக் அனிமல்னு சொல்லி சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நவீன போக்குவரத்து. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நவீன போக்குவரத்து சாதனங்களால் எளிதில் அணுக முடியாத பகுதியில் பொதுவிலங்குகள் தொடங்கின்றன. சரியான, இதில் வந்து நவீன சாதனங்கள்னாக்கா இப்போ வந்து இருக்கிற ட்ரெண்டில் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து நிறைய வந்து டிரான்ஸ்போர்ட்டில் நிறைய விதமாக வந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து யூஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதில் என்ன பண்ண முடியாது, அங்கே வந்து மாடர்ன் இன்அசபிள் டு மாடர்ன் மீன்ஸ் டிரான்ஸ்போர்ட். இதில் வந்து நம்மளால் போக முடியாத இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அனிமல்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொண்டு போய்க்கலாம் அப்படிங்கிறாங்க. சாலை போக்குவரத்து மற்றும் ரயில் போக்குவரத்து இல்லாத பகுதியில் பொதுவிலங்கு போக்குவரத்து முக்கிய பங்கை வகித்துள்ளது என்றால் மிகையாகாது. அது வேணா உண்மை. சரியா, ரயில் டிரான்ஸ்போர்ட்டு அதே மாதிரி என்னது ரோட் டிரான்ஸ்போர்ட்டு இல்லாத இடத்துல என்ன பண்ணிக்கிறோம், நம்ம வந்து இந்த பேக் அனிமலை வந்து வச்சு என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் செகண்ட் ஒன்று புல்லாக் கார்ட். சரியா, புல்லாக் கார்ட். இட் constitute the predetermined form of another rural road transport in India for goods traffic and to some extent for passenger traffic. It link up the village with the nearby markets and railway station. It carries the produced for sale to the மார்க்கெட் அண்ட் கன்சியூமர் குட்ஸ் டு த வில்லேஜ் அப்படிங்கிறாங்க. மாட்டு வண்டிகள் இந்தியாவில் பொருட்கள் மற்றும் மக்களை ஏற்றி செல்வதற்கு கிராம பகுதிகளில் பெருவரியாக பயன்படுத்தப்படும் சாலை போக்குவரத்து மாட்டு வண்டிகள் ஆகும். சரியா, இந்தியாவில் வந்து என்ன பண்ணால் பொருளை வந்து மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுவாங்க, பொருளை வந்து அதேமாதிரி மக்களை வந்து ஏற்றி செல்வது கிராமப்புற வில்லேஜ் சைடு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரூரல் ஏரியாவிலலாம் என்ன பண்ணுவாங்க, மாட்டு வண்டியை தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து பயன்படுத்துவாங்க. அதேமாதிரி இது அருகில் உள்ள சந்தைகள் மற்றும் ரயில் நிலையங்களுக்கு கிராமங்களை இணைக்கிறது. பக்கத்தில் இருக்கிற
என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து நியர் மார்க்கெட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு லிங்காக வந்து இருக்குதுங்கிறாங்க. இது விற்பனைக்காக உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை சந்தைக்கு மற்றும் நுகர்வோர் பொருட்களை கிராமங்களுக்கு கொண்டு செல்கிறது. மேனுஃபேக்சரிங் வந்து பண்ண ப்ரொடியூஸ் வந்து பண்ண குட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டுக்கும் அதேமாதிரி கன்சியூமருக்கும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து கொண்டு போகிறாங்க. அதேமாதிரி busway transport, it is oldest form of transport found in hills area, forest area and in remote places. These are used by human being for transport. அப்படி human being for transportங்கிறாங்க. இது மலைப்பாங்கான பகுதிகள், காட்டுப்பகுதிகள் மற்றும் மிக பின்தங்கிய பகுதிகளில் பயன்படுத்தப்படும் மிகவும் பழமை முறை. இந்த போக்குவரத்துக்காக மனிதர்கள் பயன்படுத்தப்படுகின்றனர். சரியா? அதே மாதிரி இது மலைப்பாங்கான பகுதி, காட்டுப்பகுதியில் என்ன பண்ணிது வந்து நிறைய வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்படி வந்து பயன்படுத்தும் போது என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஹியூமன் பீயிங் வந்து நிறைய வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, யூஸ் வந்து பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோடு டிரான்ஸ்போர்ட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரமிசிங் and potent means suitable for short and medium distance. It provides the basic infrastructure for bringing the majority of the people who are living in far-off villages into the mainstream of nation like by connecting them to different places. It offers a number of advantages such as flexibility, reliability, speed and door-to-door service, besides supplementing and increasing the efficiency of the other mode of transport அப்படிங்கிறாங்க. அதுமாதிரி சாலை போக்குவரத்து என்பது குறுகிய மற்றும் நடுத்தர தூரத்துக்கு மிகவும் ஏற்றதாகவும் சக்தி வாய்ந்த உள்ளது. அதேமாதிரி மோஸ்ட் ப்ரமிசிங் ஷார்ட் அண்ட் மீடியம் டிஸ்டன்ஸ்க்கு வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட் வந்து சூட்டபுளாக வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. பல்வேறு இடங்களில் சாலைகள் இணைப்பதன் மூலம் நாட்டில் உள்ள பிரதான தேசிய வழியில் இணையாமல் தொலைதூரத்தில் உள்ள கிராமப்புறங்களில் வாழும் பெரும்பாலான மக்களை இணைத்து அடிப்படை கட்டமைப்புகளை இது வழங்குகிறது. அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா உள்ள வில்லேஜஸ்ஸு சரியா மெஜாரிட்டியாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா லாங்காக வந்து என்ன பண்ணாங்க, ரோடை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இதை வந்து போடுறதுனால சின்ன வில்லேஜில் இருக்கிறதுல என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து மிங்கல் வந்து ஆகுதுங்கிறாங்க. இது நெகிழ்வுத்தன்மை, நம்பகத்தன்மை, வேகம் மற்றும் வீட்டுக்கு அருகாமையில் வழங்கப்படும் சேவை போன்ற எண்ணிலடங்கா நன்மைகள் பலவற்றை வழங்குகிறது. இதில் எல்லாமே வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி, ரிலையபிலிட்டி, ஸ்பீட் வந்து எல்லாமே வந்து இருக்குதுங்கிறாங்க. மேலும் மற்ற போக்குவரத்து வகைகளின் திறனை அதிகரித்து அதற்கு துணை புரியவும் உதவுகிறது. சரியா? மற்றது வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மேலும் டிரான்ஸ்போர்ட் டைப்ஸில் வந்து எஃபிஷியன்சி அதே மாதிரி அதர் மோட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இது வந்து ஒரு சப்ளிமெண்ட்டாக வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோட்டார் லாரிஸ் அண்டு பஸ்ஸஸ். சரியா? மோட்டார் லாரி அண்டு பஸ்ஸஸ். ஃப்ரம் த dawn of civilization, people have been endeavoring to form road and use wheeled vehicle to facilitate transport of men and material. The credit of revolutioning the road transport and introducing the element of speed and greater carrying capacity into the system goes to motor lorries and buses. Introduction of petrol engine and later diesel engine vehicle has been offering goods competition to the railway அப்படிங்கிறாங்க. என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இயந்திர சரக்கிகள் மற்றும் பேருந்துகள். நாகரிகத்தின் தொடக்கத்தில் இருந்தே மக்கள் சாலைகள் அமைத்தும் சக்கர பூட்டிய வண்டிகளை பயன்படுத்தியும் பொருட்கள் மற்றும் மக்களை ஏற்றி சென்று போக்குவரத்தினை வழி எளிமைப்படுத்தியுள்ளது. சரியா? அதே மாதிரி என்ன பண்ணுதுன்னு சக்கரம் பூட்டிய வண்டிகளை பயன்படுத்தினா அது என்ன அந்த மாட்டு வண்டி, சரியா, குதிரை வண்டி இதுலலாம் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து சக்கரத்தை பூட்டி மக்கள் வந்து என்ன பண்ண ஏற்றிட்டு போய் அது வந்து எளிமையாக்கிடுச்சு. பல்வேறு வகையான வேகம் மற்றும் கருவிகள் மற்றும் அதிகமான சுமைகளை சுமந்து சென்று இயங்கும் முறைகளையும் உள்ளடக்கிய இயந்திர சரக்கேட்டிகள் மற்றும் பேருந்துகள் சாலை போக்குவரத்தின் பரிமாண வளர்ச்சியின் வரவாக கிடைத்துள்ளது. பெட்ரோல் இயந்திரம் பின்னர் டீசல் இயந்திரத்தின் அறிமுகம் இதற்கும் தொடர் வண்டிக்கும் நல்ல போட்டி வழங்கி வருகிறது அப்படிங்கிறாங்க. சரியா? டீசல் இயந்திரம் அதே மாதிரியான இந்த டீசல் இயந்திரத்தின் அறிமுகம் இதற்கு தொடர்ந்து ட்ரெயின், சரி, இதுக்கெல்லாம் என்ன ரயில்வே இதுக்கெல்லாம் என்ன பண்ணால் ஒரு நல்ல காம்படிஷன் என்ன பண்ணுது, இது வந்து கொடுத்துட்டு வந்து வருது அப்படிங்கிறாங்க.
நெக்ஸ்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் மோட்டார் லாரி அண்டு மாஸ்டர்ஸ்ன்னு சொல்லி நடத்தின வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா படித்து வந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த கிளாஸில் வந்து பார்க்கலாம். இல்லை டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. ஹோம்ஒர்க் எழுதி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா.